நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அனைவருக்கும் வந்தனம். ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் வழிபாடு மட்டுமே கிடையாதுங்க. அந்த ஆன்மீகத்துல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு தேவையானதா நம்ம மாத்திக்கிறோம், பயனுள்ளதா ஆக்கிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆன்மீகத்துல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான முறையில எப்படியெல்லாம் நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக வங்கியில பணிபுரிந்து ஓய்வு பெற்றவரான திரு டி.எஸ். ராகவன் அவர்கள் இன்றைய அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில சொல்றதுக்காக வராரு. இப்ப நம்ம அதை பார்க்கலாம். அன்றாடம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்றாட வாழ்க்கை மிகவும் வேகமாக செல்கின்றது, அசுர வேகத்தில் செல்கின்றது. நிற்பதற்கு நேரமில்லை, உட்கார்வதற்கு நேரமில்லை சொல்கின்ற நேரத்தில் ஆன்மீகத்தை பற்றி எங்கே பேசுவது, ஆன்மீகத்தை எங்கே படிப்பது என்று கருதுவது இயற்கையே. ஆனால் சிறிது சிந்திப்போமேயானால் ஆன்மீகத்திலே பேசப்படுகின்ற பல நிகழ்ச்சிகள், சொல்லப்படுகின்ற பல அறிவுரைகள் இன்றைய வாழ்க்கையில், இன்றைய அவசர கதியிலே மிக்க உதவியாக அமையும். அதையெல்லாம் விரிவாக பார்ப்பது, குறிப்பாக பார்ப்பது தான் இந்த நிகழ்ச்சியின் குறிக்கோளாகும். இப்போ பாருங்கள், ஒரு தனி மனிதனாகட்டும் இல்லை ஒரு நிர்வாகமாகட்டும் முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு குறிப்பாக கடமையுடன் பணியாற்றுகின்ற தொண்டர்கள் தேவை, தொழிலாளர்கள் தேவை. அதை டிவோட்டட் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. த டிவோஷன் டு டியூட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஃபார் தி growth of individuals, for the growth of the organization. If an organization has got devoted staff, there is nothing but success for the organization. இது பல நேரங்களில் பல நிறுவனங்களில் பார்க்கலாம். அதே போல் பல தொழில்களும் பார்க்கிறோம். உதாரணமாக இந்த ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்காங்க பாருங்கள், அவங்க நேரங்காலம் பார்க்காம, தன்னுடைய உடல் அயற்சி பார்க்காம, ரெஸ்ட்டே இல்லாமல், உணவு வகைகள் கூட இல்லாமல் அவங்க வேலை செய்வாங்க. இன்னும் சில சமயத்தில் பார்த்தோம்னாக்கா, இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஸ்டாஃபெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க பாருங்கள். அவங்க ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நேரங்காலம் பார்க்காம வேலை செய்கிறாங்க. எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது, அது இந்த ஐடியில் தான் வேலை செய்யுதுங்க. அது நான் நினச்சிப்பேன், என்னையா 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்களே இவங்கன்னு நினச்சிப்பேன். ஆனால் அவங்களோட டிவோஷனை பற்றி நான் நினைக்கிறச்ச, டிவோஷன் டு டியூட்டியை பற்றி நினைக்கிறச்ச மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். ஆனாக்க சாதாரண இதற்கு ஆப்போசிட்டாக, எதிர்ப்படையாக சில பேர் பார்க்கலாம். தம்பி, உங்களை இப்போ டெல்லிக்கு மாற்றிருக்கிறோம், டெல்லிக்கு போங்கன்னு சில ஆர்கனைசேஷனில் சொல்லுவாங்க. உடனே பாருங்கள், இவர் காரணம் சொல்லுவார். சார், என் மனைவிக்கு உடம்பு சுகம் இல்லை சார், என்னுடைய பெரியம்மா வந்திருக்கிறாங்க வீட்டில், அவங்களுக்கு நான் தான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும், ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும், அவங்களுக்கு வேறு யாரும் பார்க்குறதுக்கு இல்லை, நான் தான் எல்லாம் பார்க்கணும். சார், இந்த சமயத்தில் என்னால் போக முடியாது சார், வேறு எங்கேயாவது போவேன் சார். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆஸ்துமா இருக்குது சார், டெல்லியில் கோல்டு ஜாஸ்தி இருக்கும் சார். எப்பா அது கோல்டாக இருந்தானேயா, ட்ரை கோல்டு ஒன்றும் பண்ணாதே ஆஸ்துமாக்கு. இல்லை சார், எனக்கு ஒத்துக்காது சார். ஏப்பா உனக்கு மெட்ராஸ்லேயே வச்சுக்கலாமா? அது பரவாயில்ல சார், மெட்ராஸ்லேயே எது வேணாலும் போட்டு கொடுங்க சார், நான் செய்கிறேன். இப்போது இவர் எப்படிங்க முன்னுக்கு வர முடியும்? He has no devotion to the job. இவர் போய் டெல்லியில் வேலை செஞ்சால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், டெல்லியில் போய் எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் ஆக்டிவிட்டி கிடைக்கும், ஆக்டிவிட்டி நிறையா இருந்தால் தான் ப்ராஃபிட் கிடைக்கும், ப்ராஃபிட் நிறையா கிடைச்சா தான் ஆர்கனைசேஷன் வில் க்ரோ, தி இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ வில் க்ரோ. இவருக்கு இந்த டிவோஷன் டு டியூட்டி இல்லாததுனால அதை அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் அதே ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற மற்றொருவரை, தம்பி உங்களை டெல்லிக்கு போயிருக்கேன், ஓகே சார் ஐ வில் கோ, அங்கே போய் ஒரு 2 வருஷம் வேலை செய்கிறாரு. அடுத்தாப்பில் அவர் கூப்பிட்டு பம்பாய்க்கு போடுறாங்க, பம்பாய்க்கு போய் வேலை செய்கிறாரு. அதுக்கு அடுத்தாப்பில் இன்னும் 2 வருஷம் கழிச்சு கல்கட்டாவுக்கு போடுறாங்க, கல்கட்டாவில் போய் வேலை செய்கிறாரு. இப்படி ஒரு 2-3 நாளத்தில் போயிட்டு அவர் 3-4 இடத்துலையும் சிறப்பாக பணியாற்றுகிறார். அப்போ அவருக்கு என்ன ஆகுது பாருங்கள், he gets promotion, he grows up in the ladder of the organization.
எல்லோரும் சேர்ந்து ப்ரொஃபஷனலாக ட்ரெயினியாக சேர்ந்த ஒரு அலுவலகத்தில் ஒரு 20 பேர் சேர்ந்தாருங்க. ஒரு பையன் மட்டும் வேலை செஞ்சு டிவோட்டட் டியூட்டியாக இருக்கிறதுனால அவன் வாழ்க்கையில் முன்னேறுகிறான். அவனுடைய அலுவலகத்தை நிலைகளில் பல நிலைகளில் முன்னேறுகிறான். ஜெனரல் மேனேஜர் ஆகிறான், சேர்மன் ஆகிறான். இது அவனுடைய டிவோஷன் டு டியூட்டினால தான் முன்னுக்கு வருது. இது பல நிலைமைகளை பார்க்க முடியும். இதே போல் பல விஷயங்களை சொல்லலாம். இப்போ பாருங்களேன், ஆர்மியில் வந்து ஒரு ஆளை போஸ்ட் பண்ணுறாங்க. அவர் எப்படி இருக்கார் பாருங்கள். குளிரை பார்க்குறாரா, வெயிலை பார்க்குறாரா, இல்லை எதிரிகளுடைய குண்டாடியை பார்க்குறாரா, பிள்ளை குட்டிகளை ஊரில் விட்டுட்டு வந்திருக்காரு அதை கவனிக்கிறாரா? இல்லை. அதை சொல்லுவாங்க, ஒரு பாட்டு உண்டு, மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கர்மமே கண்ணாயினார். அவர் பசியை பற்றி நினைப்பாரா? தூக்கத்தை பற்றி நினைப்பாரா? உடம்புல அடிபடுதுன்னு நினைப்பாரா? அதான் ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய ஒரு உயர்வான குணம். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார். ஏன்னாக்கா அவர் கர்மமே கண்ணாயினார். ஊக்கம் ஆக்கத்திற்கு அழகு. ஊக்கம் இருந்தால் தான் ஆக்கம் கிடைக்கும். இது ஒரு தமிழ்ச்சொல். இதுக்கு சிறப்பான விரிவான ஒரு நிகழ்ச்சி ராமாயணத்தில் பார்க்கலாம். அனுமன் என்ற ஒரு மாவீரன். அந்த அனுமன் என்பவன் மாவீரன் மட்டுமல்ல, சிறந்த தொண்டன், சிறந்த பணியாள். ராமனின் பணியாள் அனுமன். அந்த பணியாளுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. என்ன? சீதை எங்கே இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வர வேண்டியது தான் கொடுத்த வேலை. இவங்க எங்கே போனோம்? அங்கே ஒரு 100, 200, 300, 400 குரங்கு சேர்ந்துருக்கு. குரங்குன்னா சாதாரண குரங்குல, எல்லாம் வீராதி வீரர்கள். அங்கதன் இருக்கார், ஜாம்பவான் இருக்கார், நீலன் இருக்கார், நலன் இருக்கார். இது போன்ற பல வானர வீரர்கள். இந்த வானர வீரர்கள்லாம் அங்கே இருக்கிறச்ச சொல்கிறாங்க, இந்த அக்கறைக்கு போகணும், அங்கே தான் சீதை இருக்கா பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சம்பாதி என்பவர் சொல்கிறார். அதை கேட்டுட்டு அக்கறைக்கு போகிறதுன்னு தீர்மானம். இதுதான் அவங்களுடைய ஜாப் டியூட்டி. இந்த ஜாப் கண்டென்ட் தெரிஞ்ச உடனே ஒரு குரங்கு சொல்லுது, இது எவ்வளோ தூரம்னு கேட்குது. இது இங்கேருந்து அக்கறைக்கு போகிறது 100 யோஜனை தூரங்கிறது. ஒரு குரங்கு சொல்லுது, நான் 100 யோஜனை போக மாட்டேன், 90 யோஜனை போவேங்கிறது. இன்னொரு குரங்கு சொல்லுது, நான் 80 போவேன், ஆனாக்கா 90 போக முடியாதுங்குது. இப்படி ஒவ்வொரு குரங்கும் பேக் அவுட் ஆகுது, எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கிறது. அப்போ எல்லோரும் சேர்ந்து அனுமனே நீ தான் போகணும் அப்படிங்கிறாங்க. ஜாம்பவான் சொல்கிறார், நீ போகலாம்ப்பா, போயிட்டு வாங்குறாரு. ஓகே, ஐ வில் கோ. என்ன பாருங்கள், நிச்சயமாக நான் போவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த 100 யோஜனை 100 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கலாமா, அந்த 100 யோஜனை தூரத்தை யோசிக்காமல் செய்கிறேங்கிறாரு. தி டிஸ்டன்ஸ் டஸ் நாட் டிட்டர் ஹனுமான் கிராசிங் தி ஓஷன். அது ஒரு பொருட்டாகவே இல்லை, டியூட்டி தான் அவருக்கு முக்கியம். டிஸ்டன்ஸ் டஸ் நாட் மேட்டர் ஃபார் ஹிம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை தாண்டதுக்கு தயாராகிறாரு. மகேந்திர மலையில் ஏறுறாரு, போகிறாரு. அப்போ போர்ச்சே பாருங்கள் எவ்வளவு தடங்கல்கள் வருகின்றது. காற்று வீசுகின்றது. ஏன்னா எப்பவுமே ஒரு போர்ச்சை சமுத்திரக்கரில் மேலே காற்று வீசும் இல்லையா? மரங்கள்லாம் அடர்ந்த மரத்து மேலே ஏறி போகிறாரு. மரங்கள்லாம் அவரை பின்தொடர்ந்தே போகின்றன. ஏன்னா அந்த ஸ்பீடு அவ்வளோ வேகமாக போகிறாரு. எத்தனை வெலாசிட்டியை க்ரியேட் பண்ணிட்டு, எத்தனை ஸ்பீடை க்ரியேட் பண்ணிட்டு அவர் போகணும், அத்தனையும் க்ரியேட் பண்ணிட்டு போகிறாரு. அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெயின். மூச்சு அடக்கி தம் கட்டி தானே போகணும். ஆனால் டியூட்டி கான்ஷியஸ் ஆனதுனால அதை கவலைப்படல. மெய் வருத்தம் பாரார், போகிறாருங்க. அந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணோம். பசிக்கும், எப்படி இருந்தாலும் சமுத்திரக்கரைக்கு போனீங்கனாலே பசிக்கும். ஏன்னா அந்த காற்று உப்பு காற்று பட்டுனா பசிக்கும்பாங்க. அதையும் கவனிக்கல, அவர் பறந்து போயிட்டுருக்கிறாரு. இதை நினச்சிட்டு மைனாக பர்வதம் என்று ஒரு பர்வதம் வருகின்றது. அது அனுமாருடைய அப்பா வாயு பகவான் அவருடைய கருணையினாலே, அவருடைய அருள்னாலே தப்பி பிழைத்தது. அந்த மைனாக பர்வதம் வந்து, தம்பி நீ தாண்டி போயிட்டுருக்கிற, பசிக்கும், இந்த நேரத்தில் உனக்கு நான் சில பழங்களை தருகிறேன், கிழங்குகளை தருகிறேன், சாப்பிட்டுட்டு போங்குது. நீ வந்து நிச்சயமாக கொஞ்சம் இளைப்பாறி விட்டு போங்கிறது. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஓகே, பசிக்குது, சமுத்திரத்து மேலே தாண்டுறோம், இட்ஸ் ஸ்ட்ரெனுவஸ் ஜாப், வை கான்ட் வி டேக் எ ரெஸ்ட் ஃபார் எ மினிட் அப்படின்னு தோணும். ஆனால் அனுமன் அதை தவிர்க்கிறார். ஐயா, நீங்கள் என்னுடைய தந்தைக்கு வேண்டியப்பட்டவர், அவருடைய நண்பர், அவரால் உதவிப்பட்டவர்னு கூறுகின்றீர்கள், மிக்க நன்றி. இப்போ போயிட்டு நான் அப்புறம் வரேங்க, இப்போ எனக்கு பசி இல்லை, நான் பசியை பார்க்க முடியாது, நான் முக்கியமான ஒரு டியூட்டியில் போகிறேன், என் டியூட்டியை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கிறேங்க. என்ன ஒரு டிவோஷன் டு டியூட்டி பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்தானே போகிறாரு. நம்ம ரொம்ப முக்கியமாக வேலை செய்கிறச்சா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கே சில பேர் இருப்பாங்க.
அது ஆஃபீஸ்லேயே பாருங்கள் நம்ம வேலை செஞ்சுட்ருப்போம், இவன் எப்படி வேலை செய்கிறான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்காக இந்த தேவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சுரசை என்கின்ற ஒரு நாகமாதாவை கூப்பிட்டு, அம்மா தேவி சுரசை, இந்த பையன் தாண்டி போகிறான், இவன் ஒழுங்காக போவானா வேலை செய்வானா செக் பண்ணிப்பாருங்கிறாங்க. அவர் போயிட்டுருக்கிறாரு, மைனாக பருவத்தை தாண்டி விட்டு செல்கின்றார். அப்போ சுரசை என்கின்ற தேவி நாகமாதா வந்து வாயை திறந்து நிற்கிறார். அப்போ அனுமான், எனக்கு பசிக்குது, நீ என்னை தாண்டி போக முடியாது, என் வயிற்றுக்குள்ளே பூந்து போனால் தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாதுங்கிறாங்க. எப்படிம்மா உன் வாய்க்குள்ளே பூந்து உன் வயிற்றுக்குள்ளே பூந்து நான் எப்படிம்மா வர முடியும்னு கேட்கல அவர். அப்படியா, பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அந்த நாகமாதா வாயை திறக்குது. சுரசை 10 யோஜனைக்கு வாயை திறக்கிறாங்க. அந்த அம்மா 10 யோஜனை வாயை திறந்தோன்னே இவர் 12 யோஜனை வாயை திறந்தார். அந்த அம்மா இவர் 12 யோஜனை திறந்தாருன்னு சொல்லி 15 வயசுக்கு வாயை திறந்துச்சு. அது 15 வயசுக்கு 15 யோஜனை வாயை திறந்தாரோ இல்லையோ, அனுமான் 20 யோஜனை வாயை திறந்தார், வளர்ந்தார். அந்த அம்மா 20 யோஜனையிலேருந்து 50 யோஜனைக்கு வாயை திறந்துச்சு. 50 யோஜனை வாயை திறந்துன்னு பார்த்தாரு, இவர் 100 யோஜனை வளர்ந்தார். இப்படி ஒருவரும் போய்கொண்டே இருந்தார்கள். ஒரு சமயம் வந்துச்சு, பட்டுன்னு சின்னதானார், அந்த அம்மாவோட வாய்க்குள்ள நுழைஞ்சார், வெளில வந்துட்டார். ஒரு அங்குலம் மாத்திரமாகவே தன்னை சுருக்கி கொண்டு வெளியே வந்தார். அதுதான் ஆச்சு. அந்த அம்மா சொல்லிச்சா, ஓஹோ யூ ஆர் ஒன், யூ ஆர் ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உத்தரவு பெற்றுக்கொண்டு அனுமனை வாழ்த்தி வழி அனுப்பியது. அதற்கு அடுத்தாமல் சாயாகிராகி என்ற ஒரு அரக்கி, மனிதனுடைய நிழலை பற்றி அதிலிருந்தே மற்றவர்களை பிடித்து விடக்கூடியவள். அவளுடைய அட்டகாசம் தொடங்குகின்றது. பார்க்குறாரு அனுமார், என்ன பண்ணலான்னு பார்க்குறாரு. ஏன் தன்னுடைய வேகம் தடைப்படுகின்றதுன்னு பார்க்கும்பொழுது அந்த அரக்கி அவரை இழுத்து வைத்துக்கிறார். அவரை ஒரு தாக்குகின்றார். அவரையும் தாண்டி மேலே செல்கின்றார். அங்கே போயினவழி இலங்கையில் இறங்குறாரு. நேரங்காலம் பார்த்து காத்திருக்கிறாரு. இலங்காதேவி இலங்கினி என்கின்ற காவல்கார தெய்வம் வருகின்றது. யாரடா குரங்கே, எங்கே செல்கின்றாய் என்று கேட்கின்றார். ஒன்றும் இல்லைங்க, ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு நான் அப்புறம் போயிடுவேங்கிறாரு. இது எந்த இடத்துல எவ்வளவு தடைகள் ஏற்படினும் அந்தந்த தடைகளை அகற்றி வெளியே செல்வது. தடைகளிலே உபசரணைகளாகவும் இருக்கலாம், எதிரித்தனமாகவும் இருக்கலாம், விரோதமாகவும் இருக்கலாம். அவைகளை தகர்த்து வெளியே செல்ல வேண்டும். அதிலிருந்து நேரம் காலம் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி பணி செய்ய வேண்டும். இதெல்லாம் பார்த்து செஞ்சது அனுமார். அவர் தான் மோஸ்ட் டியூட்டிஃபுல் டிவோட்டி. ஆகையினால தான் பாருங்கள், அனுமனுக்கு எங்குமே கோவில் நிறைந்திருக்கிறது. அப்பேற்பட்டவனை கடவுளாக வணங்குகிறார்கள். இதை பண்ணார். இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்க இதே மாதிரி டியூட்டி கான்ஷியஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த சினிமா படத்தோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சினிமா படத்தோடு இருக்கிறவங்க பாருங்கள், நேரங்காலம் இல்லாமல் பணி செய்வார்கள். அவங்களுக்கு நேரமே கிடையாது. ஏன் இந்த டிவியெல்லாம் இருக்காங்க பாருங்கள், இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். இவங்க வந்து பகலென்றும் இரவு என்றும் பாராமல் வேலை செய்வாங்களும். தூங்குகிற நேரமே கம்மிங்க. நமக்கெல்லாம் 24 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூங்குகிறோம். இந்த பிள்ளைங்க எல்லாரும் 3 மணி நேரம் தூங்குவாங்களா 4 மணி நேரம் தூங்குவாங்களா கூட தெரியாது. சாயங்காலம் நேற்றுக்கு காலையில் ஆரம்பித்தோம் சார், சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கு வேலை செஞ்சோம் சார், ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி பிரேக் ஆச்சு சார், மறுபடியும் காலைல ஆரம்பித்தோம், வேலை ஓடிட்டே இருக்கும்பாங்க. இந்த மாதிரி உள்ள நிறுவனங்கள் நிச்சயமாக முன்னேறும். இந்த மாதிரி இருக்கிற நிறுவனங்களில் வேலை செய்கின்ற டிவோட்டட் ஸ்டாஃபும் முன்னேறுவார்கள். இதுதான் புராணங்கள், இதிகாசங்கள், ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கின்ற பல நிகழ்ச்சிகள் நமக்கு அறிவுறுத்துகின்ற உண்மை. மறுபடியும் சந்திப்போமா? நன்றி. செய்திகளை தொடர்ந்து தீர்வுகள் தர காத்திருக்கிறார் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள்.